ஓம் சாந்தி. 12/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் படிப்பின் முழு ஆதாரமும் யோகத்தில், அதாவது நினைவில் உள்ளது. நினைவினால்தான் ஆத்மா தூய்மையாகின்றது, விகர்மங்கள் விநாசமாகின்றன. கேள்வி: அநேக குழந்தைகள் தந்தையுடையவர்களாக ஆகிய பிறகு கைவிட்டு விடுகின்றனர். காரணம் என்ன? பதில்: தந்தையை முழுமையான ரீதியில் அறிந்து கொள்ளாத காரணத்தினால், முழு நிச்சய புத்தி இல்லாத காரணத்தினால் 8-10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தந்தையின் கையை விட்டு விடுகின்றனர். பதவி தாழ்ந்ததாக ஆகிவிடுகின்றது. குற்றமான பார்வை இருப்பதால் மாயாவின் கிரகச்சாரம் அமர்ந்து கொள்கின்றது. மனநிலை மேலே கீழே ஆகிக்கொண்டே இருக்கிறது என்றாலும் கூட படிப்பை விட்டுவிடுகின்றனர். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்போது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் அனைவரும் ஆன்மீக எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் ஆவோம். இவர் பிரம்மா பாபா பாப்தாதா என அழைக்கப்படுகின்றார். எப்படி நீங்கள் ஆன்மீக குழந்தைகளாக இருக்கின்றீர்களோ அதுபோல் இவரும், அதாவது பிரம்மாவும் சிவ் பாபாவின் ஆன்மீக குழந்தை ஆவார். சிவ் பாபாவுக்கு ரதமோ அவசியம் வேண்டும் இல்லையா? அதனால் எப்படி ஆத்மாக்களாகிய உங்களுக்கு உடல் உறுப்புகள் கர்மம் செய்வதற்காக கிடைத்திருக்கின்றனவோ அதுபோல் சிவ் பாபாவிற்கு கூட இது ரதமாகும். ஏனென்றால் இது கர்ம சேத்திரமாகும். இதில் கர்மம் செய்ய வேண்டியுள்ளது. அதாவது மேலே இருப்பது ஆத்மாக்கள் வசிக்கும் இடமாகும். ஆத்மா அறிந்து கொண்டுள்ளது நம்முடைய வீடு சாந்தி தாமம் என்று. அங்கே இந்த விளையாட்டே நடைபெறுவதில்லை. தீபங்கள், அதாவது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் முதலானவை அங்கே எதுவும் கிடையாது. ஆத்மாக்கள் மட்டுமே வசிக்கின்றனர். இங்கே பாட்டை நடிப்பதற்காக ஆத்மாக்கள் வருகின்றனர். உங்களுடைய புத்தியில் உள்ளது இது எல்லையற்ற டிராமா என்று. இதில் நடிகர்களின் பாட்டை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை குழந்தைகள் நீங்கள் நம்பர்வார் புருஷார்த்தத்தின் ஆதாரத்தில் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்குள்ள எந்த ஒரு சாது சந்நியாசி முதலான எவருமே புரிய வைப்பதில்லை. இங்கே குழந்தைகள் நாம் எல்லையற்ற தந்தையிடம் அமர்ந்திருக்கின்றோம். இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டும். பவித்திரமாகவோ ஆத்மா அவசியம் ஆகியே தீர வேண்டும். ஷரீரம் கூட இங்கேயே பவித்திரமாக வேண்டும் என்பதில்லை. ஆத்மா பவித்திரமாகின்றது. ஷரீரமோ எப்போது 5 தத்துவங்களும் சத்தோ பிரதானம் ஆகின்றனவோ அப்போது பவித்திரமாகும். இப்போது ஆத்மா நீங்கள் புருஷார்த்தம் செய்து பாவனமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே ஆத்மா ஷரீரம் இரண்டும் பவித்திரமாக உள்ளன. இங்கே அதுபோல் இருக்க முடியாது. ஆத்மா பவித்திரமாகிவிட்டதென்றால் பிறகு பழைய சரீரத்தை விட்டு விடுகின்றது. பிறகு புதிய தத்துவங்களால் புதிய சரீரம் உருவாகின்றது. நீங்களே அறிவீர்கள், நாம் ஆத்மா எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்றோமா அல்லது செய்வதில்லையா என்பதை ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். படிப்பின் முழு ஆதாரமும் நினைவில் உள்ளது. படிப்போ சுலபமானது. சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமானது நினைவு யாத்திரை ஆகும். இது உள்ளுக்குள் குப்தமாக உள்ளது. கண்ணால் பார்க்க இயலாது. இவர் அதிகம் நினைவு செய்கின்றாரா, குறைவாக நினைவு செய்கின்றாரா என்று பாபா சொல்ல முடியாது. ஆம், ஞானத்தை பற்றி சொல்ல முடியும். இவர் ஞானத்தில் மிகவும் தீவிரமாக உள்ளார். நினைவில் இருக்கின்றோமா இல்லையா என்பதை யாராலும் கண்ணால் பார்க்க முடிவதில்லை. ஞானம் வாயினால் பேசப்படுகிறது. நினைவோ மனதால் நினைப்பது.
ஜபம் என்ற சொல் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். ஜபம் என்றால் யாருடைய பெயரையாவது ஜபிப்பது. இங்கோ ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், நாம் பாபாவை சதா நினைவு செய்து கொண்டே இருந்து படிப்படியாக பவித்திரமாக ஆகி முக்தி தாமம் சாந்தி தாமத்திற்கு சென்று சேர்ந்து விடுவோம். டிராமாவில் இருந்து விடுபட்டு விடுவோம் என்பதல்ல. முக்தி என்பதன் அர்த்தமாவது துக்கத்திலிருந்து விடுபட்டு சாந்தி தாமம் சென்று பிறகு சுகதாமம் வருவோம். யார் பவித்திரமாகின்றார்களோ அவர்கள் சுகத்தை அனுபவிக்கின்றனர். அப்பவித்திர மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்றனர். பவித்திரமானவர்களுக்கு மகிமை உள்ளது. இதில்தான் முயற்சி உள்ளது. கண்கள் மிகவும் ஏமாற்றி விடுகின்றன. கீழே விழுந்து, அதாவது விகாரியாகி விடுகின்றனர். கீழே மேலேயோ அனைவருக்கும் ஆகத்தான் செய்கின்றது. கிரகச்சாரம் என்பது அனைவருக்கும் ஏற்படுகின்றது. பாபா சொல்கின்றார், குழந்தைகள் கூட புரிய வைக்க முடியும் என்று. பிறகு சொல்கின்றனர், மாதா குரு வேண்டும் என்று. ஏனென்றால் இப்போது மாதா குருவின் நடைமுறை உள்ளது. முன்பு பித்தாக்களுடையதாக இருந்தது. இப்போது முதலில் கலசம் மாதாக்களுக்கு கிடைக்கின்றது. மாதாக்கள் பெரும்பான்மையானவர்கள் உள்ளனர். குமாரிகள் தூய்மைக்காக ராக்கி கட்டுகின்றனர். பகவான் சொல்கின்றார், காமம் மகா சத்ரு, அதன் மீது வெற்றி கொள்ளுங்கள். ரக்ஷாபந்தன் தூய்மையின் அடையாளமாகும். தூய்மையாகவோ ஆவதில்லை. அவை அனைத்தும் செயற்கையான ராக்கி. யாரும் தூய்மையாவது கிடையாது. இதற்கு ஞானம் வேண்டும். இப்போது நீங்கள் ராக்கி கட்டுகிறீர்கள், அர்த்தத்தையும் புரிய வைக்கின்றீர்கள். எப்படி சீக்கியர்களுக்கு கங்கணம் அடையாளமாக உள்ளது, ஆனால் தூய்மையாகவோ ஆவதில்லை. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒருவர்தான். அவரும் வேகதாரி அல்ல. தண்ணீரின் கங்கையோ இந்த கண்களால் பார்க்கக்கூடியதாக உள்ளது. சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளலாகிய பாபாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது. ஆத்மாவை யாராலும் பார்க்க முடியாது. அது என்ன பொருள் என்று சொல்லவும் செய்கின்றனர். நமது ஷரீரத்திற்குள் ஆத்மா உள்ளது என்று. அதை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை என்றுதான் சொல்வார்கள். மற்ற அனைத்து பொருள்களும் எதற்கெல்லாம் பெயர் உள்ளனவோ அவற்றை எல்லாமே பார்க்க முடியும். ஆத்மாக்களுக்கு கூட பெயர் உள்ளது, சொல்லவும் செய்கின்றனர். புருவ மத்தியில் ஒரு அழகான அற்புதமாக ஜொலிக்கின்றது என்று. ஆனால் அதை பார்க்க முடியாது. பரமாத்மாவையும் நினைவு செய்கின்றனர். அவரை பார்க்க முடியாது. லக்ஷ்மி நாராயணரை இந்த கண்களால் பார்க்க முடியும். லிங்கத்துக்கு பூஜை செய்கின்றனர் என்ற போதிலும் அது ஒன்றும் யதார்த்த ரீதியானது கிடையாது, இல்லையா? பார்த்த போதிலும் அதை பற்றி தெரியாது. பரமாத்மா என்னவாக இருக்கின்றார், இதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆத்மாவோ மிக சிறிய புள்ளி, அதை பார்க்க முடியாது. ஆத்மாவையும் பார்க்க முடியாது, பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. அறிந்து கொள்ள முடியும். இப்போது நீங்கள் அறிவீர்கள், நம்முடைய பாபா வந்திருக்கின்றார். இவருக்குள், அதாவது பிரம்மாவுக்குள். இந்த ஷரீரத்திற்கு தம்முடைய ஆத்மாவும் உள்ளது. பிறகு பரம்பிதா பரமாத்மா சொல்கின்றார், நான் இவருடைய ரதத்தில் அமர்ந்துள்ளேன். அதனால் பாப் தாதா என சொல்கின்றீர்கள். இப்போது தாதாவையோ உங்கள் கண்களால் பார்க்கிறீர்கள். தந்தையை, அதாவது ஷிவ் பாபாவை பார்க்கவில்லை, அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா ஞானக்கடலாக உள்ளார். அவர் இந்த ஷரீரத்தின் மூலம் நமக்கு ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர் ஞானக்கடலாக பதீத பாவனராக உள்ளார். நிராகாராக இருப்பவர் எப்படி வழி சொல்வார்? பிரேரணை, அதாவது தூண்டுதல் மூலமாகவோ எந்த ஒரு காரியமும் நடைபெறுவதில்லை. பகவான் வருகின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர் என்றால்
நிச்சயமாக இங்கே வந்திருப்பார் இல்லையா? நீங்கள் அறிவீர்கள், இப்போது அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். பாபா இவருக்குள் வந்து கற்றுத் தருகின்றார். பாபாவை முழுமையாக அறிந்திராத காரணத்தினால், நிச்சய புத்தி இல்லாத காரணத்தினால் 8-10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட கைவிட்டு விடுகின்றனர். மாயை முற்றிலுமாக குருடர்களாக ஆக்கிவிடுகின்றது. பாபாவினுடையவர்களாக ஆகி பிறகு கைவிடுகின்றனர் என்றால் பதவி கீழானதாக ஆகிவிடுகின்றது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவின் அறிமுகம் கிடைத்துள்ளது என்றால் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். ரிஷி, முனி முதலானவர்கள் நேத்தி அதாவது தெரியாது தெரியாது என சொல்லி சென்றுள்ளனர். முன்பு நீங்களும் கூட அறியாமல் இருந்தீர்கள். இப்போது நீங்கள் சொல்வீர்கள், ஆம் நாங்கள் அறிவோம் என்றால் ஆஸ்திக்கு உரியவராக, அதாவது ஆஸ்திகர்களாக ஆகிவிட்டீர்கள். சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். முழு உலகம் மற்றும் நீங்களும் கூட இந்த படிப்புக்கு முன்பு நாஸ்திகர்களாக இருந்தீர்கள். இப்போது பாபா புரிய வைத்துள்ளார் என்றால் நீங்கள் சொல்கின்றீர்கள், எங்களுக்கு பரம்பிதா பரமாத்மா கற்றுத் தந்து கொண்டிருக்கின்றார், எங்களை ஆஸ்திகர்களாக ஆக்கியிருக்கின்றார் என்று. நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றி அறியாதிருந்தோம். பாபாதான் படைப்பவர். பாபாதான் சங்கமத்தில் வந்து புது உலகின் ஸ்தாபனை செய்கின்றார். மேலும் பழைய உலகின் விநாசமும் செய்கின்றார். பழைய உலகின் விநாசத்திற்காக இந்த மகாபாரத யுத்தம். இதற்காக அச்சமயம் கிருஷ்ணர் இருந்ததாக புரிந்து கொண்டுள்ளனர். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நிராகார தந்தை இருந்தார், அவரை பார்க்க முடியாது. கிருஷ்ணருக்கோ ஷரீரம் உருவம் உள்ளது, பார்க்க முடியும். சிவனை பார்க்க முடியாது. கிருஷ்ணரோ சத்யுகத்தின் இளவரசர். அதே தோற்ற அமைப்பு பிறகு இருக்காது. கிருஷ்ணரும் கூட எப்போது எப்படி வந்தார் இதையும் யாரும் அறிந்திருக்கவில்லை. கிருஷ்ணரை கம்சனின் சிறையில் இருப்பதாக காட்டியுள்ளனர். கம்சன் சத்யுகத்தில் இருந்தாரா என்ன? இது எப்படி இருக்க முடியும்? கம்சன் என்று அசுரனுக்கு தான் சொல்லப்படுகிறது. இச்சமயம் முழுவதுமே அசுர சம்பிரதாயமாக உள்ளது இல்லையா? ஒருவர் மற்றவரை அடிக்கவும் வெட்டவும் செய்கின்றனர். தெய்வீக உலகம் இருந்தது என்பதை மறந்துவிட்டுள்ளனர். ஈஸ்வரிய தெய்வீக உலகத்தை ஈஸ்வரன் ஸ்தாபனை செய்தார். இதுவும் உங்களுடைய புத்தியில் உள்ளது. நம்பர் வார் புருஷார்த்தத்தின் அனுசார். இப்போது நீங்கள் ஈஸ்வரிய பரிவாரம், பிறகு அங்கே தெய்வீக பரிவாரம் இருக்கும். இச்சமயம் ஈஸ்வரன் உங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார், ஸ்வர்க்கத்தின் தேவி தேவதையாக ஆக்குவதற்காக. பாபா படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். இந்த சங்கம யுகத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. எந்த ஒரு சாஸ்திரத்திலும் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தின் விஷயம் கிடையாது. புருஷோத்தம யுகம் என்றால் அங்கே புருஷோத்தம், அதாவது உத்தமமாக ஆக வேண்டி உள்ளது. சத்யுகத்தை புருஷோத்தம யுகம் என சொல்வார்கள். இச்சமயமோ மனிதர்கள் புருஷோத்தமமாக, அதாவது உயர்ந்த ஆத்மாவாக இல்லை. இவர்களை மிக தாழ்ந்த தமோ பிரதானமானவர்கள் என சொல்வார்கள். இந்த அனைத்து விஷயங்களையும் பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பாபா சொல்கின்றார், இது அசுர பிரேஷ்டாச்சாரி, அதாவது மிக தாழ்ந்த உலகம். சத்யுகத்தில் இது போன்ற எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. அது சிரேஷ்டாச்சாரி, மிக உயர்ந்த உலகமாக இருந்தது. அவர்களின் சித்திரங்கள் உள்ளன. நிச்சயமாக இவர்கள் சிரேஷ்டாச்சாரி உலகத்தின் எஜமானர்களாக இருந்தனர். பாரதத்தின் ராஜாக்கள் இங்கே இருந்து சென்றுள்ளனர். அவர்கள் பூஜிக்கப்படுகின்றனர்.
பூஜைக்குரிய தூய்மையாக இருந்தவர்கள்தான் பிறகு பூஜாரி ஆனார்கள். பூஜாரி என்று பக்தி மார்க்கத்திற்கும் பூஜைக்குரியவர் என்று ஞான மார்க்கத்திற்கும் சொல்லப்படுகின்றது. பூஜைக்குரியவரே பூஜாரியாகவும் பூஜாரியே பிறகு பூஜைக்குரியவராகவும் எப்படி ஆகின்றனர்? இதையும் நீங்கள் அறிவீர்கள். இவ்வுலகில் ஒருவர் கூட பூஜைக்குரியவர் இருக்க முடியாது. பூஜைக்குரியவர் என்று பரம்பிதா பரமாத்மா மற்றும் தேவதைகள்தான் சொல்லப்படுகின்றனர். பரம்பிதா பரமாத்மா அனைவரின் பூஜைக்குரியவர். அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களும் அவருக்கு பூஜை செய்கின்றனர். அத்தகைய தந்தையின் ஜென்மம் இங்கேதான் பாடப்படுகின்றது. சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இல்லையா? ஆனால் அவருடைய ஜென்மம் பாரதத்தில் நடைபெறுகின்றது என்பது மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போதோ சிவ ஜெயந்திக்கு விடுமுறை கூட விடுவதில்லை. ஜெயந்தி கொண்டாடுங்கள் அல்லது கொண்டாடாமல் இருங்கள், அது உங்கள் விருப்பம். அதிகாரப்பூர்வ விடுமுறை கிடையாது. யார் சிவ ஜெயந்தியை மதிக்கவில்லையோ அவர்கள் தங்களின் காரியத்தில் சென்று விடுகின்றனர். அநேக தர்மங்கள் உள்ளன இல்லையா? சத்யுகத்தில் இத்தகைய விஷயங்கள் இருப்பதில்லை. அங்கே இந்த சூழ்நிலையே இருக்காது. சத்யுகம் என்பதே புது உலகம், ஒரே தர்மம். அங்கே நமக்கு பின் சந்திரவம்ச ராஜ்யம் இருக்கும் என்பது தெரியாது. இங்கே நீங்கள் எதெல்லாம் நடந்து முடிந்துள்ளது என்பதை அனைத்தும் அறிவீர்கள். சத்யுகத்தில் நீங்கள் இருப்பீர்கள். அங்கே எந்த கடந்த காலத்தை நினைவு செய்வீர்கள்? கடந்து சென்றதோ கலியுகம். அதனுடைய சரித்திர பூகோளத்தை அறிவதால் என்ன பயன்? இங்கே நீங்கள் அறிவீர்கள், நாம் பாபாவுடன் அமர்ந்துள்ளோம். பாபா ஆசிரியராக உள்ளார், குருவாகவும் உள்ளார். தந்தை வந்துள்ளார் அனைவருக்கும் சத்கதி அளிப்பதற்காக. ஆத்மாக்கள் அனைவரையும் நிச்சயமாக அழைத்து செல்வார். மனிதர்களோ தேக அபிமானத்தில் வந்து சொல்கின்றனர், அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகப் போகின்றது. ஆத்மாக்களோ போய்விடும், மற்றபடி இந்த ஷரீரம் மண்ணால் ஆனது, இந்த பழைய ஷரீரம் அழிந்து போகும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நாம் ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டு போய் வேறொன்றை எடுத்துக் கொள்கின்றோம். இது இந்த உலகின் நமது கடைசி ஜென்மம். அனைவரும் பதீத், அதாவது தூய்மையற்று இருக்கின்றனர். சதா தூய்மையாகவோ யாருமே இருக்க முடியாது. சத்தோ பிரதானம், சத்தோ ரஜோ தமோ இருக்கவே செய்கின்றனர். அந்த மனிதர்களோ அனைவரும் ஈஸ்வரின் ரூபங்கள் என சொல்லிவிடுகின்றனர். ஈஸ்வரன் தனக்கு அநேக ரூபங்களை உருவாக்கி கொண்டுள்ளார், விளையாட்டை நடத்துவதற்காக. கணக்கு வழக்கு எதையும் அறிந்து கொள்ளவில்லை, விளையாட்டை நடத்துபவரையும் அறிந்திருக்கவில்லை. பாபாதான் அமர்ந்து உலகின் சரித்திர பூகோளத்தை புரிய வைக்கின்றார். விளையாட்டில் ஒவ்வொருவரின் பாட்டும் தனித்தனியானதாகும். அனைவரின் அந்தஸ்தும் தனித்தனி. யாருடைய அந்தஸ்து உயர்வாக உள்ளதோ அப்படிப்பட்டவருக்கு மகிமை உள்ளது. இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா சங்கம யுகத்தில்தான் புரிய வைக்கின்றார். சத்யுகத்தில் பிறகு சத்யுகத்தின் பாட்டு நடைபெறும். அங்கே இந்த விஷயங்கள் இருக்காது. இங்கே உங்களுக்கு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் சுற்றி கொண்டே உள்ளது. உங்களுடைய பெயரே சுய தரிசன சக்கரதாரி. லக்ஷ்மி நாராயணனுக்கு சுய தரிசன சக்கரம் தரப்படுவதில்லை. இது இங்கே, அதாவது சங்கம யுகத்தில் உள்ளதுதான். மூல வதனத்தில் ஆத்மாக்கள் தான் வசிக்கின்றனர். சூக்ஷ்ம வதனத்தில் எதுவும் இல்லை. மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாம் இங்கே உள்ளது. சத்யுகத்தில் மயில் முதலியவற்றை காட்டுகின்றனர். அங்கே மயிலின் இறகை பிரித்தெடுத்து அணிந்து கொள்வதில்லை. மயிலுக்கு அங்கே துக்கம் கொடுக்க மாட்டார்கள். கீழே விழுந்த மயிலின் தோகையை
கிரீடத்தில் அணிந்து கொள்வார்கள் என்பதும் கிடையாது. கிரீடத்திலும் பொய்யான அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. அங்கே அனைத்தும் அழகான பொருட்களாக இருக்கும். அழுக்கான எந்த ஒரு பொருளின் பெயர் அடையாளமும் இருக்காது. பார்த்த உடனே வெறுப்பு வருகிற மாதிரியாக எந்த ஒரு பொருளும் அங்கே இருப்பதில்லை. இங்கோ வெறுப்பு வருகிறது இல்லையா? அங்கே மிருகங்களுக்கு கூட துக்கம் ஏற்படுவதில்லை. சத்யுகம் எவ்வளவு முதல் தரமானதாக இருக்கும்! பெயரே ஸ்வர்க்கம், ஹெவன், புது உலகம். இங்கோ பழைய உலகத்தில் பாருங்கள், அதிக மழையின் காரணத்தினால் கட்டடங்கள் விழுந்து கொண்டே இருக்கின்றன. மனிதர்கள் இறந்து போகின்றனர். நிலநடுக்கம் வருகிறது. அனைவரும் புதையுண்டு மடிந்து போகின்றனர். சத்யுகத்தில் மிக கொஞ்ச பேர்தான் இருப்பார்கள். பிறகு பின்னாளில் மக்கள் தொகை அதிகமாகிக் கொண்டே போகும். முதலில் சூரிய வம்சி இருப்பார்கள். அப்போது உலகம் 25% பழையதாக ஆகின்றது. அப்பொழுது பின்னால் சந்திரவம்சி வருவார்கள். சத்யுகம் 1250 வருடங்கள் இருக்கும். அது 100% புது உலகம். அங்கே தேவி தேவதைகள் ராஜ்யம் செய்கின்றார்கள். உங்களிலும் கூட அநேகர் இவ்விஷயங்களை மறந்து விடுகின்றனர். ராஜ்தானியோ ஸ்தாபனை ஆகவே செய்யும். மனமுடைந்து போக, அதாவது ஹார்ட் ஃபெயில் ஆகக்கூடாது. இது புருஷார்த்தத்தின் விஷயம். பாபா அனைத்து குழந்தைகளையும் சமமாக புருஷார்த்தம் செய்ய வைக்கின்றார். நீங்கள் தங்களுக்காக உலகத்தில் ஸ்வர்க்கத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றீர்கள். நாம் என்னவாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்று தன்னைத்தான் பார்க்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த புருஷோத்தம யுகத்தில் தேவி தேவதை ஆவதற்காக படிப்பை படித்து தன்னை தகுதி உள்ளவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். புருஷார்த்தத்தில் மனமுடைந்து போகக்கூடாது. இரண்டாவது, இந்த எல்லையற்ற விளையாட்டில் ஒவ்வொரு நடிகரின் பார்ட் மற்றும் அந்தஸ்து, அதாவது அவர்கள் நிலை தனித்தனியானது. எப்படி ஒருவரின் அந்தஸ்துக்கு ஏற்றபடி அவருக்கு மதிப்பு கிடைக்கிறது. இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிந்து கொண்டு உலகின் சரித்திர பூகோளத்தை சிந்தனை செய்து சுய தரிசன சக்கரதாரி ஆக வேண்டும். வரதானம். தந்தையின் ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்கக்கூடிய உண்மையான நாயகி ஆகுக. தந்தையின் ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்கக்கூடிய உண்மையான நாயகி ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகள் சதா ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தந்தையின் ஒவ்வொரு வார்த்தையும் பிரியமானதாக இருக்கும். கேள்விகள் அழிந்துவிடும். பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் அன்பு. யார் அன்பான நாயகி ஆத்மாக்களோ அவர்களுக்கு தந்தையின் ஸ்ரீமத் கடைபிடிப்பதில் கஷ்டமாக அனுபவமாகாது. அன்பின் காரணத்தினால் சதா இந்த ஆர்வம் இருக்கும். பாபா என்ன கூறுகின்றாரோ அது எனக்காகத்தான், நான் செய்ய வேண்டும். அன்பான ஆத்மாக்கள் பரந்த உள்ளமுடையவர்களாக இருப்பார்கள். ஆகையினால் அவர்களுக்கு ஒவ்வொரு பெரிய விஷயமும் சிறியதாக ஆகிவிடும். ஸ்லோகன். எந்த ஒரு விஷயத்திற்கும் வருந்துகின்றோம், அதாவது ஃபீல் செய்கின்றோம் எனில் அதுதான் தோல்வி, அதாவது ஃபெயில் ஆகுவதற்கான அடையாளமாகும். எந்த ஒரு விஷயத்திற்காக ஃபீல் செய்கின்றோம் என்றால் அதுதான் ஃபெயில் ஆகுவதற்கான அடையாளமாகும். அவ்யக்த சமிக்கை.
இப்போது ஈடுபாடெனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். எரிமலை அதாவது ஜுவாலா ரூபஸ்திதியின் அனுபவம் செய்வதற்காக நிரந்தர நினைவிற்கான சுடர் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கான எளிய விதி, சதா தன்னை சாரதி மற்றும் சாட்சி என்று புரிந்து கொண்டு நடங்கள். ஆத்மா இந்த ரதத்தில் சாரதியாக இருக்கிறது. இந்த நினைவு தானாகவே இந்த ரதத்திலிருந்து அதாவது தேகத்திலிருந்து அல்லது எந்த விதமான தேக உணர்விலிருந்து விடுபட்டவராக ஆகிவிடும். தன்னை சாரதி என்று புரிந்து கொள்வதன் மூலம் அனைத்து கர்மேந்திரியங்களும் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும். சூக்ஷ்ம சக்திகள், மனம், புத்தி, சம்ஸ்காரம் இவைகளும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். ஓம் சாந்தி.